ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் விடுதலையே கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த அருமையான நேரத்தில் நம்மை நேசிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை வழிநடத்துவது மாத்திரமல்ல, நம்மை போஷிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த மாதத்துடைய ஆண்டவர் வாக்கு தத்தம், தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர் அப்படின்னு ஒரு ஃப்யூச்சரில் ஆண்டவர்லாம் செய்வீர் என்று ஒரு விசுவாசத்தோட இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. சரி, இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் 5 காரியங்களை தேவன் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாக வச்சிருக்கிறார். 5 காரியங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா, யூ ஆர் நெவர் ஹெல்ப்லெஸ். நீங்கள் ஒருபோதும் உதவியற்றவர் அல்ல. கையை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 2 பக்கமும் சொல்லிட்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அவங்கள சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு, நீங்கள் ஒருபோதும் உதவியற்றவர் இல்லை. இந்த பக்கம் லெஃப்டில் சொல்லுங்கள். அப்புறம் கடவுள்கிட்ட பார்த்து சொல்லுங்கள், நான் ஒருபோதும் உதவியற்றவன் அல்ல, எனக்கு உதவி செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிற தேவன் உறங்கார். அல்லேலூயா. இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்து. அல்லேலூயா. 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறாரு. 5 காரியங்கள். நம்ம ஆண்டவர் நமக்கு இதை செய்ய வேண்டும் என்றால் நாம் 3 காரியங்களில் தேவனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்று இந்த வேதாகமும் நமக்கு கற்பிக்கிறது. 1, செல்ஃப்லெஸ், தன்னலமற்றவர்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? தன்னலமற்றவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு என்று சொல்லாமல் ஆண்டவருக்கென்று நாம் சொல்வது மற்றவர்களுக்கு என்று சொல்ல வேண்டும். துணி கடைக்கு போனால் எனக்கு பிடிச்சிருக்குது, நகை கடைக்கு போனால் எனக்கு பிடிச்சிருக்கு, செருப்பு கடைக்கு போனால் எனக்கு பிடிச்சிருக்குது, இப்படின்னு எனக்கு பிடிச்சிருக்கல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது அப்படின்னு பக்கத்தில் பார்த்து கேட்கணும். ஆண்டவர் செல்ஃப்லெஸ் இல்லையா, தன்னலமற்றவர்கள். 2வது பிளேம்லெஸ், குற்றம் உள்ளவன் இல்லையா, குற்றமுள்ளவர்கள் இல்லையா. நாம் குற்றமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஐயோ இந்த தப்பை செஞ்சிட்டனே, ஏன் இதை செஞ்சேன்னு தெரியலையே, ஐயோ அதை செய்யக்கூடாதுன்னு நினச்சினே செஞ்சிட்டனே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட அப்போ குற்றம் செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப வேண்டும். குற்றமற்றவராய் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க நீங்கள் இந்த தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லக்கூடாது. குற்றமற்றவர், பிளேம்லெஸ். 3வது காரியம் ஸ்பாட்லெஸ், களங்கமற்றவர்கள். ஹல்லேலூயா. களங்கம் வரக்கூடாது நம்மளோட வாழ்க்கையில். ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஆண்டவர் தேவன் களங்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு தர வேண்டும். அப்போ 3வது காரியம் அப்படி என்னென்னா, 4வது காரியம் அப்படி நீங்கள் 3 காரியத்தில் உண்மையாக இருந்ததுன்னா 4வது சொல்கிறது சால்வேஷன். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எந்தெந்த காரியத்தில் ரட்சிப்பு? வேலை ஸ்தலங்களில், வியாபாரங்களில், பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில், நம்முடைய குடும்பத்தில், எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். 5வது காரியம் இலுமினேஷன். உங்களை ரட்சித்த ஆண்டவர் உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்வார். அல்லேலூயா. மலையின் மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டார். சிஸ்டர் அழகான ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டி இருந்துச்சு, அவங்க அழுதாங்க. போன மாதத்துடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தேவன் அவர்களுக்கு கொடுத்த போன வாரத்தில் பிரசங்கித்த காரியம் என்ன? கர்த்தர் மறுசீரமைப்பு செய்வார் உன்னை. அல்லேலூயா. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நிறைவேறிச்சு பாருங்கள். அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுவார்? 2வது பாயிண்ட்டு பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டார். 2 பாயிண்ட்டு நிறைவேறிச்சு. 3வது காரியம் என்ன சொன்ன? ரெஸ்டோரேஷன். அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப யாரெல்லாம் நீங்கள் நல்ல வீடு கிடைக்கணும்னு ஜெபிக்கிறீங்களோ, நிலம் கிடைக்கணும்னு ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ரெஸ்டோரேஷன்னா கடையில் அடகு வச்சு நகத்தை மீட்டு கொண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் என்ன செய்வார்? கட்டாயமாக அதை நிறைவேற்றுவார். 25ஆம் தேதிக்குள்ளே, கிறிஸ்மஸுக்குள்ளே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4வது காரியம் சொன்ன, ஒரு மன நிறைவோடு கூட நீங்கள் ஆலயத்திற்கு செல்வீர்கள். ஹல்லேலூயா. ஏனிக்காய் கருதுன்னவன்
ஹல்லேலூயா. ஒரு நல்ல அருமையான ஒரு மலையாள பாடல் போன வாரங்களில் நான் ஜெபத்தில் இருந்தபோது, முந்தின வாரம் அது ஜெபத்தில் இருந்தபோது கர்த்தர் இந்த பாட்டை எனக்கு கொடுத்தாரு. அந்த பாட்டு மிகவும் அருமையான பாட்டு. அந்த வாரம் முழுவதும் போன வாரம் பாடிட்டு மறுபடியும் அந்த காரில் போகும்போது இந்த பாட்டு என் மனசில் திரும்ப திரும்ப புரியுதா புரியல, புரியாதவங்க சர்வீஸ் பண்ணி வந்து கேளுங்க. பரீட்சை என்ற தேவன் அனுமதிச்சா புரியுதில்ல. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண, சோதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது பரிகாரம் எனக்காக பரிகாரம் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னில் என்ன எந்த விதத்தில் சோதித்தாலும் கூட நன்மை என்று நாம் அறிய வேண்டும். அவ்வளோதான், எல்லாம் நன்மைக்காக தான் ஆண்டவர் செய்கிறார். பியூட்டிஃபுல் சாங், ஹல்லேலூயா. சரி, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, நான் 4-5 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்று 3 காரியங்கள் நாம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது மீதி ஆண்டவர் 2 காரியங்களை கர்த்தர் நமக்கு அற்புதங்களை இந்த மாதத்தில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. மத்தேயின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 52ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கும் பொழுது 53ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 53ஆம் வசனம், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், நான் என் பிதா இப்பொழுது உடனே என் பிதாவை வேண்டிக் கொண்டால், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை, அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அனுப்ப மாட்டா என்று யார்கிட்ட சொல்றாரு ஆண்டவரே? வெரி குட். சொன்ன மாதிரி பேதுருக்கிட்ட தேவன் சொல்றார். என்ன சொல்றாரு? அவன் சொல்றார், பேதுரு தான் என்ன பண்றான், போயிட்டு வந்து ஆண்டவரை பிடிக்க வரும் பொழுது என்ன பண்ணுறான், அவனுடைய காதை வெட்டிடுறான். வெட்டிட்ட உடனே உன்னுடைய பட்டயத்தை உன்னுடைய உரையில் போடு, உடனே உன் பட்டயத்தை உரையிலே போடு. நான் வந்து ஜெபிச்சிருந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா 12 லேகியோனை கர்த்தர் அனுப்பியிருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லேகியோன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ரோமருடைய படையில் ரோமருடைய படைனா இந்த படை கிடையாது. ரோமருடைய அந்த ஆர்மியில் என்ன பண்ணுறது, ஒரு லேகியோனுக்கு 6000 சேவகர்கள், சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. 6000 அவங்க அப்படியே பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ எதுக்காக இந்த லிஜியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எதுக்காக இந்த லிஜியன்ஸ் அவங்க 6000 பேரை வச்சுருக்காங்கன்னா, அவர்கள் வந்து தன்னுடைய அந்த 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 இடங்களை இப்போ ஒரு 6000 பேர் இப்போ நுங்கம்பாக்கத்தில் வந்து ஒரு லெஜியன் அப்படின்னு வந்து அந்த படை வீரர்களுக்காகனா அங்கே என்ன பண்ணுவாங்க, ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழுமையாக அந்த இடத்த பார்த்துப்பாங்க. 2வது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை பார்த்துப்பாங்க. 3வது சேஃப்டி, அங்கே சண்டை வராமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா. அப்போது அவர்கள் ரோமர்கள் நாட்களில் என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் பெரிய திட்டங்களை கற்ற வச்சுட்டாங்க. முதல்ல அகஸ்டஸ் சீசன் இருந்தார், அப்புறம் ஜூலியஸ் சீசன் வந்தார். ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்களா, அவருடைய பேர் தான் ஆகஸ்ட் அப்புறம் அகஸ்டஸ். அவர் சொன்னார், நான் வந்து இந்த ரோமை எடுக்கும்பொழுது இட் வாஸ் லைக் ஐ ஃபவுண்ட் ரோம் எ சிட்டி ஆஃப் பிரிக்ஸ், இல்லைனா சிட்டி ஆஃப் கிளேன்னு போட்டுக்கோ, சிட்டி ஆஃப் கிளே, ஒரு களிமண் மோளை இருந்துச்சு. அண்ட் லெஃப்ட் இட் எ சிட்டி ஆஃப் மார்பிள், நான் மறிக்கும் பொழுது அதை மார்பிளாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்படி நான் பளபளக்கிற ஒரு அருமையான அழகான ஒரு சிட்டியாக மாற்றிட்டேன். ஜூலியஸ் சீசர் சொல்லுவார், ஐ கேம் ஐ சா அ கான்கர் சொல்லுவார். அப்படி நான் பார்த்தேன் ஐ கேம் அண்ட் சா, நான் வந்தேன், பார்த்தேன், சுதந்திரிச்சேன் அப்படி சொல்லி. இப்படி அந்த ரோமர்களோட ஒவ்வொரு கிங்குக்கும் ஒவ்வொரு நல்ல ஒரு கோட்டு பயங்கரமாக அவர்கள் வாழ்க்கையில் தேவன் பாட்டுவார். சில பேர் ஆண்டவர் அறியாமல் மறிக்கும் பொழுது நம்மளாம் என்ன சொல்லுவோம், அநியாயமாக செத்து போயிட்டான் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் அவருக்கு கோட்டு. அவர் ஒரு ஆள் செத்து போயிட்டான், இயேசுவை அறியாமல் செத்து போயிட்டான், என்ன பண்ணுவாங்க, ஐயோ அநியாயமாக செத்து போட்டான், எத்தனையோ முறை சுவிசேஷம் சொன்னேன் கேட்கவே இல்லை, அம்போன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்போ இன்னொரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்ல இந்த மகன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான், இயேசு எப்படி உயிரோடு கூட எழுந்தாலோ ஒரு நாள் இவன் உயிரோடு கூட எழுந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பெரிய காரியங்களை சில பேர் சொல்லுகிறத நம்ம கேட்டிருக்கோம். கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறத நம்ம கேட்டிருக்கோம். ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்ல, அவர்கள் சொல்லுகிறத நம்ம கேட்டிருக்கோம். அது போல் பார்த்தீங்களா, இதான் லிஜன். அப்போது 6000 போர் வீரர்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் அப்படின்னு சொல்லியிருந்தா உடனே என்ன பண்ணுவார், பிதாவாகிய தேவன் 6000 லேகியோன். அப்போ என்ன 72,000 பேர், 6000 இல்லை 12, 72,000 தேவ தூதர்களை அனுப்பியிருப்பா என்று அறியாயா? அப்போ அவனுடைய பவர் எப்படி இருக்குது உனக்கு தெரியாதா? இதெல்லாம் வந்து
தேவனுடைய சித்தத்தின் பிறகு நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்த சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதில் நிறைய குடும்பங்களில், வேலை ஸ்தலங்களில், வியாபாரங்களில் நஷ்டங்கள் வரும். சில சமயத்தில் வேலை போயிடும். எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? இந்த அருமையான பாடல் சொல்லுவேன், எல்லாம் நன்மைக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு அதுதான் சொல்லுது. இந்த பாட்டு என்ன சொல்லுது? எல்லா நன்மைக்கு. எத்தனை முறை பரீட்சை உனக்கு வச்சாலும் அந்த பரீட்சையில் நீ தேர்ச்சி அடைவாய். ஹல்லேலூயா. உன்னை கைவிடாத ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆவியானுடைய சமூகத்தில், அப்போ ஒரு தேவத்தினுடைய பலன் எவ்வளவு? 1,85,000 பேரை கொள்கிற பலன். அப்போ யோசிச்சு பாருங்க, 12,72,000 அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் 72,000 1,85,000 போட்டால் என்ன இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம். அப்படிப்பட்ட பவர், வல்லமை இயேசுவின் இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. ஏனிக்காய் கருதுன்னவன் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில், பரிசுத்தாவின் சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? முதல்ல தன்னலமன். சொல்லுங்க, தன்னலமற்றவன். தன்னலமற்றவன். ஒரு 3 முறை சொல்லுங்க. ஏறிச்சா? தன்னலமற்றவன். ஹல்லேலூயா. தன்னலமற்றவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நமக்குன்னு வாழக்காம மற்றவர்களுக்கு என்று வாழ வேண்டும். மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு எனக்குன்னு வாங்குவீங்களா? எல்லாத்துலேயும் எனக்குன்னு சொல்லுவீங்க. நோய் வந்தால் மட்டும் அவனுக்கு வந்தால் நல்லா இருக்குமே, அவனுக்கு வந்தால் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற மாதிரி. செல்ஃபிஷ், செல்ஃப்லெஸ் இல்லையா? செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும். செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும். சரி, அப்போது ஆண்டவர் டேவிட் மூலமாக ஆண்டவர் எனக்கு நம்ம என்ன சொல்லித்தராரு அப்படின்னு பார்த்தா 41:1-4 பாருங்கள். ஒரு ராஜாவாக இருக்கிறான் டேவிட். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தன்னலமற்றவனாக இருக்கின்றான். மற்றவர்களுக்காகவே வாழ்கின்ற சிறுமைப்பட்டவன் மேல், சொல்லுங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன். Blessed is the who considers poor. ஒரு பூவரை பார்த்தா, ஒரு பணம் இல்லாதவங்களை பார்த்தா அவங்களுக்கு உதவி செய்கிறத உங்களுக்கு இருக்கணும். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே அன்றைக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சேன்னு, இப்போ எல்லாம் ஆண்டவரே இப்போ அவங்கள பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா உதவி செய்ய முடியலேன்னு மனசு வேதனைப்படுதுன்னு நிறைய முறை நான் உள்ளத்தில் அழுது இருக்கிறேன். ஆண்டவர் தேவன் மறுபடியுமாய் அந்த நாட்களை திரும்ப வர பண்ணுவார். அதுதான் ரெஸ்டரேஷன், மறு சீரமைப்பை கர்த்தர் உங்களுக்காக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10 ரூபாயாவது ஏழைக்கு உதவி செய்ய பழகிக்கலுங்க. அது ஒரு நாளைக்கு 100 ரூபாயாக மாறும், அது ஒரு நாளைக்கு 1000 ரூபாயாக மாறும். அதற்கு பிறகு கர்த்தர் உங்களை ஆசித்து வைத்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. எப்பவுமே வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க, கொடுக்கணும்னு ஆசைப்படணும். ஹல்லேலூயா. சண்டை. அப்போ சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாட்களிலே கர்த்தர் அவனை, லார்ட் வில் டெலிவர் ஹிம் இன் டைம் ஆஃப் ட்ரபிள். ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அவன் தீங்கு வரும்பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? விடுச்சுவார். நீங்கள் எந்த காரியங்களை செய்கிறீங்களோ அந்த காரியங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. கட்டாயமாக தேவன் என்ன செய்வார்? உங்களுக்கு தர்மம் தலைப்பாக்கணும், தலை காக்கணும் பாடிருக்காம பாருங்க. அதுமா தலையை காக்குமா, அப்படி அதுபோல் நான் என்ன உயிரை காக்கணும்னு அர்த்தம். தலை வெட்ட உயிர் இருக்குமா, போயிடும் சீக்கிரம் அப்படின்னு. அதுபோல் ஆண்டவர் என்ன பண்றார்? தேவன் திட்டங்களை செய்கிறார். 2வது காரியம் பாருங்க, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். அவன் உயிர் யாருக்கு வைப்பாரு?
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன், சிறுமைப்பட்டவன் மீன்ஸ் அப்படி சொல்லணும் திரும்ப திரும்ப. ஆண்டவரே, நான் ஒரு ஏழ்மையானவனுக்கு, ஒன்றும் இல்லாதவனுக்கு நான் இறங்கினா கர்த்தர் என்னை பாதுகாத்துருவீங்க ஆண்டவரே, என்னை உயிரோடு கூட வைப்பீங்க ஆண்டவரே. பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அதுதான் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீ தான் பிளஸட். பெரிய BMW பென்ஸ் கார் வச்சிருக்கவன் பாக்கியவான்ல. யாருக்கு உதவி செய்யறானோ அவன் தான் உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். அவன் சத்துருக்கள், அவன் சொல்றான் இவன் அழிஞ்சு போயிடணும், அவன் செத்து போயிடணும், இவன் உருப்படாம போயிடணும், இவன் பிசினஸ் ஒன்றும் இல்லாம போயிடணும், இப்படி எல்லாம் நினைச்சாலும் கூட கர்த்தர் ஒரு நாளும் அவனுடைய இஷ்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, அவன் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். சார், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை, படுக்கையின் மேல வியாதியா கிடந்தாலும் கர்த்தர் அவனை தாங்குவார். ஹல்லேலூயா. எந்த வியாதியில நீங்க போய் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் திரும்ப கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் தூக்கி போட்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வருவீங்க. ஒரு அம்மா இங்கே இருந்தாங்க பாருங்க, தேவின்னு ஒரு அம்மா. அவங்க போன வாரங்களில் பயங்கரமான வியாதியில் இருந்தாங்க. அவங்களுக்காக எல்லாம் சபை ஜெபிச்சாங்க. எனக்கு அவங்க தேவி உடம்பு சரியில்லை என்ன சொல்லுவாங்க, நம்ம சர்ச்சில் நிறைய தேவிங்க இருக்குது, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சே ஒரு 5 தேவி இருக்குது, எந்த தேவின்னு எனக்கு தெரியல. அப்போது ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என்னய்யா உங்களுக்கு நேராக உட்காந்துருப்பாங்க, கையெல்லாம் காமிப்பாங்களையா, இது பிரசங்கம் பண்ணும்போது கை டக்குன்னு மைண்ட் வந்துச்சு. அப்புறமா இது ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. கர்த்தர் நல்லா சுகத்தோடு கர்த்தர் மறுபடியும் போன ஃபர்ஸ்ட் ஆராதனைக்கு அவர்களை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நீ வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். ஹல்லேலூயா. அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார். ஆண்டவர் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு ரிசரக்ஷன் பவர், உயிர்த்தெழுதல் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். என் மேல இரக்கமாயிரும். கடைசில முடிக்கிறான், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஆமா, பாவம் எதுக்கு வருதுன்னு சொல்றான். ஆண்டவரே, எதுக்கு பாவத்துல விழுந்தான்னா, என்னுடைய சோல், என்னுடைய ஆத்துமா சரியில்லை ஆண்டவரே, அதுல மீறுற சக்தி எனக்கு எல்லாமே விழுந்துட்டு ஆண்டவரே என்னை குணமாக ஹீல் மீ காட். ஹல்லேலூயா. தான் ஆண்டவர் அவன்கிட்ட கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக் என்னன்னா, தன் பாவத்தை குற்றத்தை உணர்கிற ஒரு அருமையான ஒரு மனுஷனாய் தாவீது இருக்குதான். கடைசி வரலையும் கர்த்தர் மை பிளவர்ன்னு சொல்கிறார். பிளவர் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடிகிறது. ஆண்டுடைய கரமும் ஆசீர்வாதமும் நம்ம மேலே எப்பொழுதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் ஒரு மனுஷன் எத்தனை முறை மன்னிக்கிறதுன்னு பேதுரு கேட்குறான் பாருங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, 70 தரம் 70 தரம் மன்னிக்கணும்னு சொல்கிறார் பாருங்க. அப்போ நீ மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை தவறு செஞ்சேன், எத்தனை ஆண்டவர் தான் நம்மளை மன்னிக்கிறார். இல்லை, சின்ன குழந்தைங்க எவ்வளோ தப்பு செய்து அவன் வளர்ந்து வர நாளெல்லாம் 30 வயசு இல்லையா, அந்த நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து தப்பு செய்யுது இல்லையா, அந்த குழந்தைய நம்ம மன்னிக்கிறோம்ல, அதுபோல் கர்த்தர் நம்மை மன்னிக்க வல்லமை உள்ளவராகிறார். கர்த்தரை எப்படி மன்னிக்கிறாரோ அதுபோல் மற்றவங்களை நாம் மன்னிக்க வேண்டும். அப்போது அந்த அருமையான புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு பேரபிள் சொல்கிறா பாருங்க. 10,000 தாளந்துகள் கடனை வாங்கியிருந்தான். அந்த 10,000 தாளந்துகள் கடனை வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், நேராக போயிட்டு அந்த எஜமான்ட்ட போய் சொல்கிறான், என்ன இல்லை நீ நான் கடனை வாங்கிட்டேன், கடன் எக்கச்சக்கமாக கடன் ஆகிடுச்சு, அதனால் உன் மனைவி பிள்ளைங்களெல்லாம் விற்று என்னுடைய சொத்தெல்லாம் விற்று இந்த கடன் ஆட அப்படின்னு எஜமான் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், கொஞ்ச நாள் பொறுமையாரும் ஆண்டவரே, பொறுமையாரும் அப்படின்னு சொல்லி எஜமான்ட்ட போய் அவன் காலில் விழுந்து கேட்குறான், என்னால் நான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடைச்சிட்றேன்னு சொல்கிறான். உடனே அந்த எஜமா வந்ததை பார்த்து அவன் மன்னிச்சு விட்டு விடுகிறான். இப்போ இந்த கடன் வாங்கின ஆளுகிட்ட இன்னொருத்தவன் கடன் வாங்கியிருக்கான். கடன் வாங்கினாட்ட அவன் 100 தாளந்துகள் கடன் வாங்கினா சொல்கிறான். 100 தாளந்து கடன் வாங்கினவுடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த கடன் வாங்கின ஆளை போயிட்டு இந்த 100 தாளந்து கடன் வாங்கினவனை போயிட்டு கழுத்தை நெரிக்கிறான். கழுத்தை நெரிச்சு அவனை தூக்கி எங்கே போடுறான், காவலில் ஜெயிலில் போட்டுடுறான். போலீஸ் கேஸ் கொடுத்துருப்பான் பொழுது நுங்கம்பாக்கத்தில் போட்டுடுறான். போட்டுட்டு முடித்த உடனே அவனை ஜெயிலில் போட்டுடுறாங்க. போட்ட உடனே அதை பார்த்துட்டு இருந்தவன் போய் அந்த எஜமான்ட்ட போய் சொல்லிடுறான், இது மாதிரி நீர் 10,000 கடன் வாங்கினத மன்னிச்சிரு, இவன் 100 வாங்கினது போய் கழுத்தை நெரிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவர் கடுப்பாயிடுது. ஏன்னா 10,000 மன்னிச்சனே, ஒரு 100 தானடா கடன் வாங்கின, நீ அவனை மன்னிக்கிறதுக்கு உனக்கு இது இல்லையா, உனக்கு என்ன இல்லை, உனக்கு கொஞ்சம் இறக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கி டார்ச்சர் பண்ணுறது. அதான் இவன் ஜெயிலில் தான் போட்டான். கொடுமைப்படுத்துறவங்கள்ட்ட இவனை ஒப்பு கொடுத்து விடுகிறார். அதுபோல் சொல்கிறாரு, பரலோக உள்வாட்சியம் அப்படி இருக்குது. எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மன்னிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மன்னிக்கிற சுவாபத்தை எனக்கு தாங்க சுவாமி அப்படின்னு சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேம்லெஸ், முதல்ல தன்னலமில்லாத வாழ்க்கை. ரெண்டாவது என்ன இருக்கணும்? பிளேம்லெஸ். பிளேம்லெஸ்னால் குற்றமற்றவராக காணப்படணுமா. 18:5 18 15 25 பாருங்கள். 18:15 நீ தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும், இங்கிலீஷ் தமிழ் வெரி குட். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீ உத்தமராகவும். உத்தமருக்கு நீ உத்தமராகும். இப்போ இங்கிலீஷில் தமிழில் ரெண்டுத்தையும் போடுறீங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? பாஸ்ட்டுக்கு வயசாகி போச்சு, அதில் பெருசாக போடாதுன்னு தெரியும். எனக்கு சின்னதாக போட்டால் கூட தெரியும். எங்கள் ஆஃபீஸில் என்ன பார்க்க வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 45 வயசு 45 வயசுமா. ஆனால் கான்டாக்டில் என்ன வச்சுருக்கீங்க, நீ ஒரு ப்ராஃபட்ப்பா, நீ ஒன்றை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி உலகத்திலே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது போகிற தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவன். அப்போ நீங்கள் மெர்சிஃபுல்லாக இருந்தால் அவர் உங்களுக்கு மெர்சிஃபுல்லாக இருப்பார். இப்போ நாம் பாராட்டுகிற தயவு பரலோகத்தை அசைக்கிறது. சொல்லுங்க, நான் பாராட்டுகிற தயவு பரலோகத்தை அசைக்குது. அல்லேலூயா. நான் தயவுள்ளவனாக இருந்தால் என் தேவன் எனக்கு தயவுள்ளவனாக இருப்பார். அல்லேலூயா. HLC ஆரம்பித்த போது எக்கச்சக்கமான கடன் போய் கடன் இல்லை, கடன் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் கடன் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கிட்டோன்னே எல்லாம் பாஸ்டர்ஸு ஸ்பீக்கர் வாங்கிட்டு போயிட்டு வர வந்து ஆம்பிளிஃபையரு இப்படி எக்கச்சக்கம் கடன். பார்த்தா ஒரு 4.5 to 6 லட்சம் நினைக்கிறேன். இங்கே கூட ஒருத்தர் வாங்கிட்டார், இந்த புஷ்பா ஒருத்தர் வாங்கிட்டு போயின்னு காசு தரவே இல்லை. எல்லாம் போட்டு கேட்டு பார்த்தா அவங்ககிட்ட காசு இல்லை. ஒரு நாள் என்னடா பண்ணு, கோபமாக வருது. போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா, இல்லை ஆளுங்கிட்ட எவனாட்டு சொல்லி அவனை தூக்கிட்டு வர சொல்லலாமா, இப்படிலாம் வருது. முன்னாடி அதெல்லாம் பண்ணியிருக்குமே அப்படியெல்லாம் வருது. அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு கொடுக்கலாம், அதெல்லாம் பண்ணுவோம் அந்த நாட்களில், அதெல்லாம் வருது. ஆனால் அப்புறமா ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டாக உனக்கு, நான் உன்னை ஆசீர்வதிக்கலையா, ஒரு 6 லட்சம் 4 லட்சம் ஒரு அமௌண்ட்டா, என்ன செய்யணும் ஆண்டவரே, அந்த எழுதி வச்சது கீழ்ச்சி போடு. கிழிச்சு போடுனா பரவாயில்ல, கீழ்ச்சி போடு. ஆப்படம் போன பாட்டு எல்லாத்தையும் தூளாக கீழ்ச்சி போடு. கடை யாரும் கடை வாங்கலை, முடிஞ்சு போச்சு. அப்புறம் நிம்மதியாகி போச்சு பாருங்க, பிரச்சனையாக. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா எடுத்தேன், இனிமேல் நோ கடன், என்ன லோன்ஸ் கிடையாதுன்னு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து யாருக்கு கடன் கொடுக்குறது இல்லை. அதனால் அப்புறம் அதுக்கு அந்த எப்போதும் கடன் வாங்குறது அந்த அகுஜா தான் வாங்குவாங்க. அகுஜாவே நிறுத்திட்டேன், வேண்டடா அப்பா, இதாண்டா பெரிய அமௌண்ட்டு. அதனால் யார் கடன் இருந்தால் காசு கொடுத்துவாங்க, இல்லைன்னா போயிட்டே இருமா, எனக்கும் பிரச்சனை இல்லை உனக்கும் பிரச்சனை சொல்லிவிட்டு அதுங்க. அப்புறம் தயவு உள்ளவனுக்கு நீர் தயவு உள்ளவன். அப்போ நம்ம யாராவது ஒரு கடன் பண்ணுறது, அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது மன்னிக்கிறதுனா நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதை வேதாகமும் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. உத்தமனுக்கு நீர் உத்தமனாக இருக்க வேண்டும். நான் ஊழியம் ஆரம்பித்த நாட்களில் ஓஎம்மில் 1975ஆம் வருஷம் அவங்க என்னை நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரசங்கம் பண்ணு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஜெபம் பண்ண தான் தெரியும், பிரசங்கம் தெரியாது. சின்ன வயசில் என்ன, நான் பிரசங்கம் பண்ணி பழக்கம் கிடையாது. எங்கள் அப்பா நான் பாஸ்டரா சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்தாரா பிரசங்கம் பண்ணுறதுக்கு, இல்லையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ திடீர்னு பிரசங்கம் பண்ணலாம். அப்போ என்னடா பிரசங்கம் பண்ண ராத்திரிலாம் ஆண்டுகிட்ட கேட்குறேன். இந்த அதிகாரத்தை எனக்கு காமிச்சார். சங்கீதம் 15 1 2 3 அது அப்படியே சரின்னு சொல்லிட்டு பண்ண முடியும். என்ன நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், மெமரைஸ் பண்ணுறேன். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை தேற்றுகிறவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி நைட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி காலையில் வந்தவொடனே அப்படியே பைபிள் எடுத்துகிட்டு வந்தோம். என்ன பேச போகிறாரோ எல்லார் கண்களும் வரையை உற்று பார்த்தனே அப்படி என்ன பண்ண. ஏன்னா நான் கடைக்குட்டி, இவங்கெல்லாம் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுற ஆட்கள். என்னை முதல்ல ஏற்றி விட்றானுங்க மேடையில். எனக்கு என்ன பண்ண, எல்லாம் பார்க்குறாங்க, வெறுப்பு ஏற்றலாம் திட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எடுத்த ஒன்றும், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார், யார் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவார் அப்படின்னு சும்மா டைலாக் அடித்த உடனே எல்லாம் ஐயோ நீ முன்னையே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோ, உனக்கு எல்லாம் தெரியுது அப்படி ஒன்றுமே ராத்திரிலாம் உட்காந்து அழுதுட்டு உட்காந்து அவன் பயம், கை கால் நடுக்கம் ஓடிச்சு. அதே போல் சபை ஆரம்பிக்கும் போதும் எப்ரோன் லிட்ரேச்சர் சென்டர், உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எப்ரோன் லிட்ரேச்சர் சென்டரில் 3 இடத்த வாடகை விட்டு வச்சுருந்தோம் நீட்டாக சுவர்த்து அடுத்து. அதில் டைட்டஸ் ஒருத்தார் நம்மக்கிட்ட வியாழக்கிழமை எடுக்கிறவர் தான் முதல்ல சபையை ஆரம்பித்தார். அதுக்கு ஆண்டவர் என்ன அந்த முன்னாடி சொல்லியிருக்க நிறையா. அதனால் ஆண்டவர் அன்றைக்கி நாளைக்கு அடுத்த வாரம் நீ சபையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. 3வது வாரம்
ஆனாலும் ஆனால் என் மனசில் விருப்பம் இல்லை. ஏன்னா கம்பெனி பெருசாக இருக்குது, எக்கச்சக்கமாக பேர் வாசம், எக்கச்சக்கமாக பணம் வந்துகிட்டு இருக்குது, எப்படா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது மனசுக்கு வரலை. அப்படியே பார்த்தா அங்கே பார்த்தா அவர் ஆராதனை, முதல் ஆராதனை நடத்தி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு நான் ஒரு வெள்ளூர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க. அவங்கள இதெல்லாம் என் இடம்னு காமிக்க வரேன். அங்கே பாட்டு சத்தம் கேட்குது. பாட்டு சத்தம் கேட்ட உடனே என்னடா இது பாட்டு சத்தங்க உள்ள பார்த்தா அவர் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாரு. என்னை எடுத்தோன்னு சொல்கிறாரு, பாஸ்டர் வராரு அப்படி சொல்கிறாரு. பாஸ்டர்லாம் சொல்லக்கூடாது, நான் பிரதர் அப்படின்னு. எனக்கு பாஸ்டர்னு சொன்னால் பிடிக்காது. ஏன்னா ஊழியத்துக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுதும் ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். உங்களோட இவ்வளோ பிரச்சனை, அதனால தானே அப்படிதான். அதனால் இதுக்கு வேணாம் அப்பான்னு நினச்சி ஆட்டோட்டு தெரியும். இதெல்லாம் நாங்கள் பாஸ்வேர்டு இருந்தால் நான் பார்க்குறோம். அதெல்லாம் வேணான்னா கர்த்தருடைய திட்டம் என்ன பண்ணுறது. அப்புறம் என்ன வசனம் பாசிட்டு அப்போயாவது டைம் கொடுத்தான். அடுத்த நாள் என்ன பிரசங்கம் பண்ண, இன்றைக்கி டைமே இல்லை, தேவனுடைய செய்தியை நம்முடைய போதகர் கொடுப்பாருன்ட்டான். எங்கே நான் ப்ரிப்பேர் பண்ணி வரல. அப்புறம் பார்த்தேன், டக்குன்னு அணி அடிச்சது டக்குன்னு இன்றைக்கி அடிச்சிட்டேன். யாருடைய கூடாரத்தை தங்குவார், யாருடைய பரிசுத்த பார்த்து வாசம் பண்ணுவார், உத்தமனாய் நடந்த ரீதியை நடைபெற்று மனதார சத்தியத்தை தேற்றுகிறவன் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் எனக்கு தயவுள்ளவராக இருந்தார், நான் தயவுள்ளவனாய் மாறினேன். கர்த்தர் என்னை தயவுள்ளவனாய் மாற்றினார். உங்களையும் கர்த்தர் அப்படியாய் மாற்றுவார். இது இன்னும் அழகாக இருக்கு பாருங்க. உத்தம நீடி நடப்பித்து பாருங்க. குயிக்காக போமா, கொஞ்சம் ஸ்பீடாக போய் டைம் ஆகுது. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும், வாசிங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. தன் நாவினால் புறங்கூறாமலும், does not backbite with his tongue. அதில் பேக் கடிக்கிறது. பேக் பைட்னா என்ன இருக்குது? மற்றவனை கடிக்கிறது. தன் நாவினால் புறங்கூறாமலும், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது. சொல்லுங்க, மற்றவங்களை பற்றி பேச சொல்லுங்க. பேசாத, நான் பேசுகிறேன் கவனிச்சுனே இருப்பேன். பேச்சை எடுக்காமலும், ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். பயந்துட்டே இருக்கணும் ஆண்டவருடைய சுமத்துல. ஐயோ நான் பேசினேன் தப்பு, ஆண்டவரே வேதம் வசனம் இப்படி சொல்லுதான், நான் தாயா தப்பு செஞ்சேன் அப்படி பயப்படணும். பேசினா நான் பேசுறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கோர்ட்டுக்கு அவனை கோர்ட்டுக்கு போன கூட நான் தான் ஜெயிப்பேன்லாம் சொல்லக்கூடாது. ஆகாதவன் தன் பார்வைக்கு அற்பமானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கனம் பண்ண உடனே நீங்க பயந்துட்டீங்கன்னா, ஐயோ நான் செஞ்ச தப்புன்னு உணர்ந்துட்டா கர்த்தர் உங்களை கனம் பண்றாரு. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறார். நீ என்ன சொன்னியோ அதை செய்யணும். இந்த வேர்டு ஜட்ஜ் மாதிரி உங்களை நினைச்சுக்கணும், கடவுள் மாதிரி உங்களை நினைச்சுக்கிட்டு நான் ஒன்று சொல்லிட்டேன் அதை செய்வேன், நான் செய்வேன், கொடுக்குறேன்னா கொடுப்பேன், எத்தனை நாள் கட்டாயமாக கொடுப்பேன், நான் உங்களை சீட் பண்ண மாட்டேன். அப்படி சொல்ல பழகணும். தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க கூடாது. குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். எனக்கு பணம் வரும்போது பிசாசு எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தான். என்ன வட்டி கொடு, ஒரு 2% 3% வட்டி விடு. அதுக்கு ஆளுங்கள்லாம் இருக்காங்களா, மார்வாடி சிந்திஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா, அவனுக்கு 3% நம்ம எடுத்துக்கிட்டோம், 1% நீ 2% அடி உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் பாரு. ஒரு 3 கோடி கொடுத்தீங்கன்னா 6 லட்சம் வருது மந்த்லி. என்ன அருமையான ஐடியா, பியூட்டிஃபுல் ஐடியா, பிஸ்னஸே பண்ண தேவையில்ல அப்படின்லாம் பிசாசு கொடுத்தான். ஆனால் இங்கே சொல்லுக்கு தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். எப்போ இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு? நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது கற்றுக் கொடுக்குறாரு. 1975 அந்த நாள் இந்த நாள் வரலையும் இந்த வசனம் இருதயத்தில் அப்படியே பதிஞ்சு போச்சு. இந்த புறங்கூடுறது, அவனை பற்றி பேசுறது, இவனை பற்றி பேசுறது, அந்த ஊழியக்காரை பற்றி இந்த வச்சுக்கிறதே இல்லை. அது வேலையும் நமக்கு இல்லை. அல்லேலூயா. தன் தனத்தை இதுவரையிலும் பட்டிக்கு கொடுக்கல. கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்துக்கொண்ட குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சமாகாதனும். அல்லேலூயா. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. never be shaken. என்றென்றைக்கும் அசைக்க. இந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு டெய்லி ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்குறாய் கர்த்தர் மாற்றுவார். கடன் வாங்குறாய் இல்லை, கடன் கொடுக்குறாய் மாற்றுவார். ஏரி தீயில் நீழ்ந்தாலும்
அப்படி ஸ்பாட்லெஸ், கலங்கமற்றவர்கள், கலங்கம் அற்றவர்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 18 26 பாருங்க. புனிதனுக்கு நீர் புனிதராகவும். புனிதன்னா பரிசுத்தம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது அரிது இல்லையா? பியூர் இல்லையா? யூ வில் ஷோ யுவர் செல்ஃப் பியூர். புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். மாறுபாடு உள்ளவர்களுக்கு நீ மாறுபாடு உள்ளவர்களாகவும் தோன்றுவீர். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், தேவனின் சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறான் சொல்லும்போது அழகா தாவீது எழுதுறான் பார்த்தீங்களா? அப்போ புனிதனுக்கு புனிதன், நீ நான் பரிசுத்தமாக இருந்தா நீரும் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் மாறுபாடு உள்ளவனா, தேவையான தீமையான காரியங்களை செய்கிறவனா இருந்தா நீனும் தீமையான காரியங்களை எனக்கு செஞ்சிருவீங்க ஆண்டவரே. அதனால எவ்வளோ அழகாக ஒரு ராஜா பாருங்க எப்படிலாம் வாழணும் பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சது தாவீது கிட்ட என்னென்னா, ஒரு வீடு கட்டுறான். அந்த வீடு கட்டும் பொழுது அவன் வீடு கட்டுறான், அவன் ஆலயம் தான் கட்டுறான். அப்போ சொல்கிறான் அவன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதித்தரலும், இந்த வீடு கட்டுவதற்கு எனக்கு தைரியம் கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். யாராவது சொல்லுவானாங்க? கவுன்சிலர் செய்கிறது என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒரு ஆள் போன மாதத்தில் ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, அவர் பிடபிள்யூடி இன்ஜினியராக இருந்தாருங்க. அப்போது இவர் இப்போ 150 கோடியில் ப்ராஜெக்ட் பண்ணுறாருங்கன்னு சொல்கிறாரு. அப்போன்னா அவனும் சம்பாதிச்சாரு, எப்படி நமக்கு தேவையில்லை சொல்கிறேன் பாருங்க. அப்படி ஆண்டவர் தேவனை, அப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை நம்ம உண்மையாக பார்க்கும் பொழுது தேவன் உண்மையாக பார்க்குறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம்னு முக்கியம் அல்ல, எப்படி அதை செலவு செய்கிறோம் என்பதும் முக்கியம், மிக முக்கியம். சம்பாதனை உண்மையாக இருந்துச்சுன்னா செலவு செய்கிறது உண்மையாக இருக்க தேவன் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சித்த நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீரே. பியூட்டிஃபுல், வெரி குட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைச்சிச்சு. ஒரு பெரிய ராஜாங்க, நாடே அவன் தான். யாரை வேணா காலி பண்ணி வீடு கட்ட முடியும். இஸ்ரவேல் தேசமே அவன் கையில் இருக்குது. ஒரு வீடு கட்டுறதுக்கு கடவுள்கிட்ட பயப்படுறான். அவன் என்னெல்லாம் ஆளுநருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். கர்த்தர் கிருபையா இதெல்லாம் அந்த நாட்களில் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினால்தான் தான் என் வீடை கூட நான் கட்டவே இல்லை பாருங்க. எத்தனை கோடியில் நான் கட்டியிருக்கலாம்? 10-20 கோடியில் வீடை கட்டியிருக்கலாம். ஒரு ஏக்கரே வாங்கி நுங்கமத்தில் கட்டுற அளவு கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. நானும் அதே சொன்னேன், ஆண்டவரே என் கைகள் கடைசி வரை ஆலயம் மட்டுமே கட்டணும் ஆண்டவர். எனக்குன்னு வீடு கட்டக்கூடாது. மற்றவங்களுக்கு வீடு கட்டுறது வேறு, அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம். ஆனால் எனக்குன்னு நான் வீடு கட்டக்கூடாது அப்படின்னு என் மனசில் நினச்சிட்டேன். தப்பு கிடையாது. அப்படி ஒரு மனசில் நினச்சேன். இன்னும் பொறுத்தர கூட பண்ணல. கர்த்தர் இந்நாள் வரலையும் பாதுகாத்துக்கிட்டார். நாளைக்கு தெரியாது, இந்த நாள் வரலையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஆலயத்தை கட்ட தேவன் இரக்கம் பாராட்டினார். கெப்பாசிட்டி இருந்து செய்யலை, பணம் இருந்து செய்யலை, பொருள் இருந்து செய்யலை. அப்படி தான் கர்த்தர் உங்களே எதிர்பார்க்குறேன். எப்ரோன் விசுவாசிங்க அப்படி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கொடுக்கறதுல எப்ரோன் விசுவாசம் குறைந்தவளாக இருக்கக்கூடாது. இப்படி கொடுத்தா இது பண்ணுவோம், அப்படி கொடுத்தா இப்படி கால்குலேஷன்லாம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கால்குலேட் பண்ணி நம்ம கொடுக்கறதே இல்லை. கர்த்தர் வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் அங்கே இந்த அருமையான வசனங்கள் 2 பேதுருல 3ஆம் வசனம் மாத்திரம் வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, பேதுரு சொல்றோம் அழகா, ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Be diligent to be found by him in peace without spot and blameless. ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க. நீங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய சந்நிதியில எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும். கர்த்தர் வருவேல இப்படியே இருக்கு. அது மேல ஆண்டவர்ட்ட இப்படியே நான் இருக்க கிருபை செய்யும் சாமி. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் என்ன ஜெபிக்கிறீங்களோ, எந்த வசனத்தை கேட்கணும் அப்படி நடக்கணும்னு பிளான் பண்ணுங்க. அப்படியே கேட்டு நம்ம அது வேற இது வேற, நீர் வேற நான் வேற, உண்மை மாதிரி என்னால் நடக்க முடியாது. உண்மை மாதிரி நடக்கத்தானே எழுதுறாரு அவர். ஹல்லேலூயா. அவரை போல மாறத்தானே எழுதுறாரு. உண்மை போல நான் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவருடைய கருத்துல கேட்கணும். சரி, 4வது காரியம் 3வது காரியம் சால்வேஷன் பாருங்க. 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். அதில் இப்போ எங்கே வந்துடுறான் பாருங்க. தன்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செஞ்சிடறான். நான் ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கணும், என்ன சொல்ல நான் பிளேம்லெஸ்ஸாக இருக்கணும் சொல்ல பார்த்தீங்களா? அப்படியே சொல்லிடுறான். நான் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும் எல்லாம் சொல்லிடுறான்.
இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான், ஆண்டவரே சிறுமைப்பட்ட ஜனத்தை நீ ரட்சிப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் சிறுமையானவன் ஆண்டவரே. ஒரு பெரிய ராஜா, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவன். ஆண்டவர் சொல்கிறான், அவன்கிட்ட சொல்கிறான், அவன் குடும்பம், ஈசாய் குடும்பம் எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி அவனுக்கு இருக்குது. அவன் சொல்கிறான், நான் சிறுமையானவன் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய அருமையான தாழ்த்தல். அவனை நீ ரட்சிப்பீர், என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே, நீ என்னை பாதுகாத்துப்புங்க ஆண்டவரே. சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பு. யூ வில் சேவ் த ஹம்பிள் பீப்புள். நான் மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் சிறுமைப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் நீ ரட்சிப்பீர் ஆண்டவரே. எபிரோம் விசுவாசி ஒரு நாளைக்கு 10 ரூபாயாவது தானம் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் செல்ல இப்போ 10 ரூபாய் என்னாச்சுமா மாதம்? 9,000 ரூபாய் ஆச்சு இல்லை? 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 9,000 ரூபாய் வந்து என்ன பண்ணுங்க, ஏழைங்களுக்கு உதவுங்க. பிறகு உங்கள் டயத்து மற்ற காணிக்கையில் நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் அபரிவிதமாக தேவன் ஆசீர்வதிப்பார், அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். சரியா? மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். you will bring down the haughty looks. bring down. திருமுறா பார்க்கறது, அப்படி பார்க்குறோம். சில பேர் பார்ப்பாங்களா உங்களை, உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் பார்த்துருக்காங்களா உங்களை, கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவங்க மனசு மாறவே, அவங்க மனசுலேருந்து அழியவே மாட்டாங்க பாருங்கள். அப்படியே பசுமையாக இருப்பாங்க, பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள், பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். மேட்டிமையான கண்கள். அவரெல்லாம் இவன் அப்படிலாம் பார்த்துருக்காங்க. இந்த சங்கீதக்காரன் அருமையான, என்னடா பத்தியா ஓட்டை பத்தியா அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் சொல்கிறார், அவங்களெல்லாம் நீ தாழ்த்துவீர். பியூட்டிஃபுல்லாக சொல்லி முடிக்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆயக்காரன் பரிசேயன் 2 பேர் போகிறான். பரிசேயன் மேட்டிமையாக இருக்கிறான். ஆயக்காரனை பார்த்து மேட்டியமாய், நான் பரிசேயன் பாரசி, நான் தரசமாக கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், எல்லாம் வாழறேன். நீ ஒரு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர், நீ பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அவன் சொல்கிறான், ஆயக்காரன் யார்? டாக்ஸ் கலெக்டர், வரி வாங்குறவன். அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே அப்படின்னு அழுறான். அவன் சொல்கிறான், அவன் இல்லை, இவனே நீதிமான ஆய்க்கண்டான். ஹல்லேலூயா. அதுபோல் நீங்கள் தாழ்த்துனீங்கன்னா கர்த்தர் உங்களை நீதிமானாய் பார்ப்பார். சபைக்கு வரும்பொழுது எப்படி நீங்கள் வருகிறீர்கள்? மேட்டிமையான கண்களோடு கூட வரீங்களா? இல்லை ஆயக்காரனை போல், ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க. 5வது காரியம் இலிமினேஷன். இலிமினேஷனா வெளிச்சம். சார் முன்னாடி சொல்ல மாட்டேன். நீதிமொழிகள் 6, 16, 17 நீங்கள் நல்லா திரும்ப மனப்பாடம் பண்ணி வச்சு நமக்கு தெரிஞ்சதான் அவையான அர்த்தம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை யார் எழுதுறா? சாலமோன் எழுதுறான். அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் என்னென்ன வெறுக்கிறாருன்னு. அவன் 6 காரியங்களை வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவை. 7 அவருக்கு அருவருப்பு. அது என்ன 6? நமக்கு வந்து எக்கச்சக்கமா இருக்கும். 6 முக்கியமா சொல்றான். என்னென்ன டக்கு அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ப்ரவுட் லுக் அப்படி இந்த மேட்டிமை அப்படி பார்க்கிறது. ப்ரவுட் லுக், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம். டிவைசஸ் பாத்தீங்களா? ஹார்ட் த டிவைசஸ் விக்கெட் பிளான்ஸ். இப்படி பண்ணு, இப்படி போடு. மாமியார் விட்டு ஓடி போடுவா. மாமியார் விட்டு ஓடி போடுவா. ஹல்லேலூயா. உடனே மாமியாருக்கு இப்படி பண்ணு, மருமக விட்டு ஓடி போடுவா. ஹல்லேலூயா. இது மாதிரி டிவைசஸ், விக்கெட் பிளான்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, பரிசுத்தாவினவரே, என்னை போல அவளும் ஒரு பெண் ஆண்டவரே, அவளை போல நானும் ஒரு நாள் இது மருமகளாக தானே வீட்டுக்கு போனேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போ நான் மாமியார், ஒரு நாள் மருமக தானே. ஹல்லேலூயா. அது போல் அதே போல் நீங்கள் செஞ்சினா இன்னொரு பொண்ணை, உன் பொண்ணை இன்னொருத்தவன் செய்வான். அதனால் என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி விக்கெட் பிளான்ஸு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். துராலோசனை பிணிக்கும் இருதயம். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். கவலைப்படாத, நான் வரேன். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா? நான் வரேன். விரைந்தோடும் கால் மிக முக்கியம். அபத்தம் பேசும் பொய் சாட்சி. சத்தியமாக கூட தாங்க இருந்தேன், அப்படியே அடிமா. அவர் சொன்னாருங்க, இல்லைங்க நீ இல்லை, நான் சொல்றேன், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சொல்றது இதெல்லாம். அபத்தம் பேசும் பொய் சாட்சி. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். பிலீவர்ஸ் தூண்டி விடுறது, கிண்டுறது தெரியல உங்களுக்கு? எத்தனை தூரம் உப்புமா கிண்டிருக்கீங்க நீங்க, பொங்கல் கிண்டிருக்கீங்க, கிண்டி விடணும். அப்போ ஏன்னா கீழே இருக்குது மேலே வரும், மேலே இருக்குது கீழே வரும், எல்லாம் ஒன்றா.
அது மாதிரி கின்ற விஷயம், தூண்டி விடுற விஷயம், சகோதரர்களே விரோதத்தை உண்டு பண்ணுதல், இவைகளே ஹல்லேலூயா எவ்வளோ பயங்கரமான காரியங்களை கற்றுக்கிறோம். சபைக்கு எப்படி இருக்க வேணும்னு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. 5வது காரியம் இலுமினேஷன். நீங்கள் இதெல்லாம் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாத்து ரட்சித்துருவார். 5வது என்ன பண்ணாரு? உங்களை வெளிச்சத்திலே கொண்டு போய் வைப்பார். பாசுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை ஏற்றுகிறீர். ஹல்லேலூயா. சொல்கிறேன், நான் ஸ்பாட்லெஸ்ஸா பிளேம்லெஸ்ஸா நான் செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தாலும் கர்த்தர் என் விளக்கை ஏற்றுகிறீர். ஆண்டவர் அணைஞ்சு போகிற விளக்க கர்த்தர் ஏற்றுவார். அபிஷேகம் என்னும் எண்ணெயை உன் தலைமையில ஊற்றுவது மாத்திரமல்ல, அந்த வீடு முழுவதும் ஊற்றுவார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளையிடுவார். இருளில் இருக்க குடும்பம் வெளிச்சத்திற்கு வரும். எந்த கடன் பிரச்சனையாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய வெளிச்சம் உன் குடும்பத்திலே உதிக்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. இலுமினேஷன் அப்படியே ஒரு பிரகாசம், உன் வெளிச்சம் கர்த்தர் உன் குடும்பத்தில் கொண்டு வந்து விடுவார் இந்த மாசத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. யோபு எழுதலாம் பாருங்க, 29ஆம் அதிகாரத்தில் நம்ம சொல்லும்பொழுது, நான் சென்று போன மாதங்களின் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்குமா. வாசிங்க. இப்பொழுது சென்று போன மாதங்களிலும் அதான் படிச்சாச்சாப்பா, திருப்பி அடுத்து போ. 2வது அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, தீபம் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து அவள் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்போ சொல்றான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுதும் தேவன் தான் தன்னை ஆசீர்வதித்தார் என்பதை யோபு உணர்கிறான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம்லாம் யார்கிட்ட வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல், இப்படி செய் அப்படி செய், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி காரியங்கள் செய்யணும், எல்லாம் ரகசிய சீக்ரெட்ஸ் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது, கண்மலையிலிருந்து எனக்காக நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கு. இதுதான் அவனுடைய ஏக்கம். அப்போ ஆண்டவரே, என்னுடைய தலையின் மேல தீபம் எரிஞ்சிச்சு, எல்லாம் பிரகாசமா இருந்துச்சு. அந்த செல்வ நாட்கள் இப்போ இருந்தால் நலமா இருக்குன்னு சொல்றாரு. கர்த்தரின் வாழ்க்கையிலே அந்த காரியங்களை மறுபடியும் கட்டளை எடுக்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் யோபு போல நீங்க இழந்திருந்தாலும் கர்த்தர் இந்த டிசம்பர் மாசத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக கட்டளை எடுக்கிறார். உங்களுடைய கூடாரத்தை வெளிச்சமாக்குவார். உங்கள் தலை மேல தீபம் எரிய செய்வார், பிரகாசமாக்குவார், உங்களை ரட்சிப்பார். எப்ப ரட்சிப்பார்? தன்னலமற்றவர்களாய், ஆண்டவர் குற்றமற்றவர்களாய், களங்கமற்றவர்களாக இருந்தனா உங்க வாழ்க்கையில் இவை எல்லாம் வந்து சேரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.